மாடி தோட்டத்தில் ரொம்ப நாளாக இருக்கிற செடி, கொஞ்சம் பலன் கொடுக்குற செடியை இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த புதினா செடியை பார்க்கலாம். ஸோ இந்த புதினா செடி நம்ம தோட்டத்தில் ரொம்ப நாளாக இருக்குது. அதே சமயம் பலனும் கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் எதுவும் ஒன்ஸ் வச்சு விட்டால் போதும், இது வந்து மழை நாளில் நல்லா உங்களுக்கு ஈல்டு கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக்கரவள்ளி கிழங்கு செடி. இது ஒன்ஸ் நீங்கள் கிழங்கு எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே அதே பாட்டிங்ஸில் வச்சா கூட உங்களுக்கு வந்து கிழங்கு திருப்பி அறுவடை கிடைக்கும். நீங்கள் எதுவும் பெருசாக மெயின்டெனன்ஸ் ஒன்றும் தேவையில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராகன் ஃப்ரூட் செடி. இதில் வந்து இன்னும் காய் வரல, பட் ஆனால் இதோட கட்டிங்ஸ் மூலயமா நிறைய செடி வந்திருக்கு. இந்த கட்டிங்ஸை வச்சு நீங்கள் செடி வந்து உருவாக்கிட்டே இருக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி செடி. நீங்கள் ஒரு தடவை வச்சுட்டா போதும், இதை வந்து நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாது, உங்கள் தோட்டம் ஃபுல்லாக பரவிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ரெயின் லில்லி செடி. இது ஏன் நான் சொன்னேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதோட கிழங்கு எடுத்து நீங்கள் வைக்க வைக்க திருப்பி வளர்ந்துட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து லோ மெயின்டெனன்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரண்டை செடி. இதுவும் ஒரு லோ மெயின்டெனன்ஸ். இதுக்கு வந்து எந்த விதமான நீங்கள் உரமும் கொடுக்க தேவையில்ல பெருசாக. இது நீங்கள் ஒன்ஸ் வச்சுட்டாலே போதும், அதுவே வளர்ந்துக்கும். இது வந்து என்ன செடின்னே தெரில. உங்களுக்கு இந்த செடி பற்றி